செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கு இங்க சென்னையில் டி நகர்னு நினைக்கிறேன், அங்க மீட்டிங்ல பழனிசாமி எப்படி எல்லாம் வீரவசனம் பேசினார். நான் தன்மானம் மிக்கவன், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் முக்கியம் இல்ல, வெற்றி தோல்வி எல்லாம் பெருசு இல்ல, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பயங்கர சவுண்ட் விட்டார். பத்தாவதுக்கு பத்திரிகைகள்லயும் ஊடகத்திலையும் அவர் ஏதோ அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை தள்ளி வைத்திருக்கிறதுக்கு காரணங்கள் போட்டதை கோச்சிக்கிட்டாரு. அவர் ஏதோ வானிலை அறிக்கையெல்லாம் படிச்சு மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போய் நமது துணை ஜனாதிபதி அவர்களை பார்த்துட்டு இரவு ஹோம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. இது ஏற்கனவே ஊடகத்தில் வந்துச்சு, அவர் ஹோம் மினிஸ்டரை அவரை அழைத்து இருக்கிறாரு, அதுக்காக போறாருன்ட்டு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாத்த பார்க்கிறார்? நான் போய் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது. என்னங்க ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க, ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறாரு. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு, பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன், 2 பேரும் மூஞ்ச மூடிட்டு வர்றாங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனா சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க, அது நாங்க இல்ல வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டில இருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்க இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவருக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது, முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்கள் அனுப்பிட்டு இவர் மெதுவா வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும்.